நாங்கள் தளபதி விஜய் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். விஜய் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரில் போய் மக்கள்கிட்ட பேசி மக்களுடைய பொதுவான பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க? இதுதான் எங்களுக்கு சௌகரியம் பக்கத்துல இருந்து வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்குள்ளார கூட தண்ணி வந்துடும். இவ்வளவு தண்ணி நின்னா கூட நாங்கள் சொன்னோம், போராட்டம் பண்ணோம்னா எதுவுமே எழுத்து எடுக்கல. இல்லை தெரியல, சரி பண்ணி தரோம். சரிங்களா? இப்போ தளபதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அவர் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து நம்ம யார் வந்தாலும் இந்த தெருவுக்கு நல்லது செய்யணும். இல்லை நாங்கள் இப்போ நீங்களே வந்தா கூட இப்போ நீங்கள் கேட்டு போகிறது முக்கியம். ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ நீங்களே நாளைக்கு சப்போஸ் வரீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் வந்து இந்த தெருவில் கேட்கறதோட இருக்கக்கூடாது. செய்யணும் நாங்கள் நாங்கள் செய்வோம். இப்போ யார் வராங்க? இப்போ என்னன்னா கையில உங்ககிட்ட இருக்கு. முதல்ல நீங்க செஞ்சா தான் நாங்க செய்ய முடியும். அது செய்றோம் நாங்க. நீங்க முதல்ல ஆதரவு சப்போர்ட் பண்ணி தளபதி ஆட்சிக்கு அமர வைங்க. உங்க பிரச்சனையை உங்க செய்யல. நாங்க அதுதான் வீடு வீடா பிரச்சனை கேட்டு தான் எழுதிட்டு வரோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா தளபதி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சரி பண்ணுவார். அதுக்காக தான் நாங்க இன்னும் ஆட்சிக்கு வராமலே குறை கேட்கறோம். வந்து ஆட்சிக்கு வந்தவங்க ஆண்டவங்கலாம் வந்து யாருமே உங்ககிட்ட குறை கேட்கவே மாட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள கேள்வி கேட்போம். அதுதான் உங்ககிட்ட குறைய கேட்க மாட்டாங்க. அண்ணா ஓட்டு மட்டும் தான் கேட்பாங்க. நாங்க செய்யறோம். போட்டு போறோம். தண்ணி போணும். தண்ணி போறதுனால வழி கால்வாய் இல்ல. முதல் யாருக்கு? தளபதி தானே. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கும். சரிங்களா? கவர்மெண்ட் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்களுக்கு தேவை இருக்குது? என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? 3 சக்கர வண்டி வேணும். அதுல இருந்து இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீட்டில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குதுன்னாங்க. ஒரு வீட்டில் வந்து தண்ணி மழை தண்ணி உள்ள வருது. அதுக்கு எதாவது பண்ணாங்க. அவங்க பக்கத்தில் கால்வாய் பிரச்சனைன்னு சொன்னாங்க. கால்வாய் ரோட விட வீடு இவ்வளவு பள்ளமா இருக்க மழையில எவ்வளவு தண்ணி வருது? அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? சரிங்க, நாங்க வந்து இதை சரி பண்ணுறோம். வீடுமே வந்து தளபதி ஆட்சியில் கட்டி தரோம். வசதி ஒரே பஸ் தான் வந்து இன்னும் 2 பஸ் தான் தேவை. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுத்தி பாத்தீங்கன்னா மற்ற எல்லா வீடுமே ஓரளவு எல்லாமே வந்து மெட்ட வீடு தான். ஆனால் இந்த ஒரு வீடு மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து கூற வீடாகவும் இருக்குது. அதே சமயம் எந்த டைம்லையுமே வந்து அது இடிஞ்சு விடுற ஒரு நிலையில் இருக்குது. சரிப்பா, தளபதி ஆட்சியில் நிச்சயமாக பண்ணி கொடுக்கலாம். சரியா? வீடா எது? இந்த வீடா? என் மருமா கொஞ்சம் படிச்சிருக்காங்க. சரி வேலை இந்த ட்ரைனேஜ் போகணும். நான் இது அப்பையிலேருந்து நான் மனு கொடுத்துருக்கேன். நான் திருப்பி இங்கே இந்த பைப் போடக்கூடாது. சரியான பிரச்சனை பண்ணேன். மழை அந்த டைம்லாம் இங்கே மழை வந்து தண்ணி ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பாலம் போட வேணா ஒன்றும் போட வேணா, நான் ரோட்டே மறிச்சேன். நீ பாலம் போட வேணா ஒன்றும் போட வேணா, நான் எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டேன். நீ ஒன்றும் செய்ய வேணா, யாரும் பிரச்சனை பண்ணேன். திருப்பி அதுக்கப்புறம் நான் பாலம் போட்டு இந்த ட்ரைனேஜ் ரெடி பண்ண நான் 3 மழை பார்த்துட்டேன். இது என்ன இந்த ட்ரைனேஜ் கொண்டு போட மாட்டேன். நான் வந்து பாதி வச்சு எல்லா ஜனங்களுமே அது வந்து இப்போ கரெக்டான ஒரு கிணறு ஒரு தண்ணி கிணறு வெட்டி மோட்டர் போட்டு டேங்க்ல கொடுத்தோம்னா அது குடிநீர் பற்றாக்குறை.